ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vachi'skitchen. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸ் வச்சு ஒரு வெஜ் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போது இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போது வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு 3/4 பதம் வதங்கினோடனே நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜார் அலசி தண்ணி விட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போது தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி 3 பெரிய பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். ஸோ தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியாணி செஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போது நான் நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசி எதுவுமே போடல. இது வந்து கைக்குத்தல் அரிசி கிடச்சிது எனக்கு. இப்போ நான் அந்த அரிசியில் தான் இப்போ உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். அதே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு கேரட் அரைக்கும் போது 1/4 மூடி தேங்காயும் சேர்த்து பால் எடுத்துக்கலாம். இந்த அரிசிலையுமே நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். ஆனால் கேரட் ஜூஸ் ஊற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கேரட் பார்த்திங்கன்னா 400 கிராம், 2 அழகு அரிசி போட்டிருக்கேன். 1 அழகுக்கு 200 கிராம் கேரட், 2 அழகுக்கு 400 கிராம் கேரட். அது நல்லா பொடியாக அறுத்து 1/4 மூடி தேங்காயும் போட்டு ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 அழகு, 1க்கு 2 அந்த கணக்கில் தண்ணி ஊற்றிருக்கோம். ஜூஸ்லாம் சேர்த்து மொத்தம் 4 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுரும். இப்போ ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மூடி ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டுடுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்துருவேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனை நல்லா கம கம கமன்னு இருக்குது. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டோம். ஓகே, இதோட கேரட் ஜூஸ் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.